வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறல் தருவேன் என்று சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகமெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் கேள்வி எங்கள் பதில் என்ற நிகழ்ச்சியின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பித்தரத்தக்கதாக போதகர் சங்கர் ஜோஷ்வா அவர்கள் நம்மளோடு உள்ளார்கள். அவர்களை நாம் நிகழ்ச்சியின் சார்பாக வரவேற்போம். பாஸ்டர், சோஸ்திரம் பாஸ்டர். தேவனுடைய கிருபையினால் நாம் வேதத்தில் உள்ள கேள்விகளுக்கு நல்ல ஒரு பதிலை நாம் வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைய நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்ல பதில்களை தருவார் என்று நாம் எதிர்பார்ப்போம். முதல் கேள்வியாக சகோதரி ஆட்லின் அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, 1 கொரிந்தியர் அதிகாரம் 14 வசனம் 34 இந்த வசனத்தில் இருந்து தன்னுடைய கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. சபைகளிலே உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படி அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பவுலுடைய இந்த எழுத்துல இருந்து தன்னுடைய கேள்வியை அவங்க கேட்குறாங்க. அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, சபையில் பெண்கள் பேசுறதுக்கு அனுமதி இல்லையா, ஆண் பெண் வேறுபாடு அப்படிங்கிற ஒரு காரியத்தை இதன் மூலமாக வேதாகமம் சொல்லுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன செய்கிறாங்க, இந்த சகோதரி கேட்குறாங்க. இதனுடைய பதில் வேதம் என்ன சொல்லுது பாஸ்டர்? இந்த கேள்விக்கு பதில் உண்மையாகவே ரொம்ப எளிமையான பதில் தான். இந்த 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை முழுவதும் என்ன நோக்கத்திற்காக பவுலார் எழுதியிருக்கிறார் அப்படின்றத தெரிஞ்சிச்சுன்னா இது ரொம்ப எளிமையான பதில் தான். ஆனாலும் நிறைய நேரங்களிலே இந்த ஆண் ஆதிக்கம் என்கிற ஒரு வார்த்தைக்கு இந்த வசனங்களை எல்லாம் மேற்கோள் காட்டுவாங்க. பெண்கள் பேசக்கூடாது, பெண்கள் இதை செய்யக்கூடாது, பெண்கள் அதை செய்யக்கூடாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள், எந்த சபைக்கு நீங்கள் போனாலும் பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க, ஆண்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு பகுதியை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி ஆண்கள்கிட்ட சொன்னாலும் சாக்கு போக்குகளை சொல்லுவாங்க, பெண்கள் உடனடியாக எடுத்து கொடுப்பாங்க. பெண்கள் பேசக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லி இருக்குது அப்படின்னா பெரும்பான்மையான சபைகளில் எந்த ஒரு விஷயத்தையும் போதகரை தவிர வேறு யாருமே பண்ண முடியாது, பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்போ வேதம் எப்படி இதை அனுமதிக்கிறதா, பெண்கள் பேசுவதற்கு அனுமதி இல்லை என்கிறதை வேதம் சொல்லுகிறதா அப்படின்னா இந்த காரியத்திற்கு வேதாகமம் முழுவதையும் நம்ம பார்க்கலாம். இந்த வசனத்திலேயே கடைசியாக பவுல் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், வேதமும் அப்படியே சொல்லுகிறது. அப்போது வேதம் உண்மையாலுமே பெண்களை பேச அனுமதிக்கவில்லையா அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்திற்கு போவோம். யாத்திராகமம் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிக்கிறேன் நான் உங்களுக்காக. ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டால், சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். தீர்க்கதரிசி அப்படின்றவங்க பேசாமல் இருக்கிறவங்களா அப்படின்னா இல்லை, மவுத் பீஸ் ஆஃப் காட், அதுதான் ஆங்கிலத்தில் அவங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. அதாவது தேவனுடைய வாய் யார் அப்படின்னு சொன்னால் தீர்க்கதரிசி. இங்கே மிரியம் யாராக இருந்தால் என்று வேதம் சொல்லுகிறதுனா அவங்க ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாங்க. சபை என்பது கட்டடத்தை மட்டும் குறிக்கலை, சபை என்பது தேவனுடைய ஜனங்கள். தேவனுடைய ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடியவங்க தான் தீர்க்கதரிசி. அப்போ அந்த சபைக்கு மிரியம் பேசினார் என்று பொருள்படக்கூடிய வார்த்தை தான் மிரியம் என்னும் தீர்க்கதரிசி. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில், நியாயாதிபதிகள் புஸ்தகத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்போம். அதில் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இங்கே ஒரு நியாயாதிபதியை குறித்து நம்ம வாசிப்போம். 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேனே. அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் எனும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். இஸ்ரவேல் அப்படின்றது ஒரு சபை. அந்த சபையை நியாயம் விசாரிப்பதற்கு யார் இருந்தா அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் தலைவி. நமக்கு புரியக்கூடிய பாஷையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் தலைவி. அவங்களுக்கு வேதம் சொல்லுகிறது நியாயாதிபதி. அப்போ பெண்கள் பேசவே கூடாது, முன்பாக போய் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லி இருக்குதுன்னு நம்ம நினச்சோம்னா அது முற்றிலும் தவறு. நம்ம மிரியாமை பார்த்தோம், இங்கே நம்ம தெபோராளை பார்க்குறோம். இன்னும் வேதாகமத்தில் நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது. புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வருவோம். ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் தான் பெண்களை பேசுவதற்கு தேவன் அனுமதித்திருக்கிறார், புதிய ஏற்பாட்டில் அனுமதிக்கவில்லை அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை, குறிப்பாக அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தினுடைய அனுபவத்திற்கு நம்ம வருவோம். பெந்தேகோஸ்தே நாளில் நடந்தது. அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லும் பொழுது, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும்
பெண்களுக்கு பேச அனுமதி கிடையாது, பெண்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல அனுமதி கிடையாது, பெண்கள் முன்னாடி போய் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலை வேதம். எல்லாருமே தான். இன்னும் தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது, உங்கள் வாலிபர் தீர்க்க தரிசனம் அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள், என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும். அப்போ ஆண்டவர் பெண்களையும் தனக்கான ஊழியக்காரிகளாக வைத்திருக்கிறார். இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது எங்கேயுமே வந்துட்டு ஆண் பெண் அப்படின்னு பிரித்து பார்க்கல. ஆண்டவர் ஆணையும் பயன்படுத்தியிருக்கிறார், பெண்ணையும் பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் பவுல் ஏன் அங்கே அப்படி சொல்கிறாரு? பவுல் ஏன் அங்கே அப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், அதே பவுல் இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னு வாசிப்போமே. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அப்போ அங்கே பேசக்கூடாதுன்னு சொன்ன பவுல் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, தீர்க்க தரிசனம் சொல்லும்போது நீங்கள் தலையை முக்காடு போட்டுட்டு தான் சொல்லணும். அப்போ இங்கே பேசும்போது தலையில் முக்காடு போட்டுக்கோங்கன்னு சொல்கிறார். அப்போ பவுலே ஒன்றுக்கொன்று முரணாக பேசுகிறாரா அப்படின்னா, ஒன்றுக்கொன்று முரணாக அவர் பேசவில்லை. இங்கே என்ன பிரச்சனை இந்த 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில், இந்த கொரிந்தியர் சபையில் என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். இந்த 2 வசனத்தை நான் வாசிக்கிறேனே. சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. சபையில் முன்பாக போய் பாடம் எடுப்பதோ பிரசங்கம் பண்ணுவதோ அங்கே பிரச்சனை இல்லை. சபையில் ஒருவருக்கொருவர் வாக்குவாதங்கள், சபையில் ஒருவருக்கொருவர் பிரிவினைகள். அந்த பிரிவினைகளிலும் அந்த வாக்குவாதங்களிலும் பெண்கள் முன்னாடி நின்று பிரச்சனை பண்ணாங்க, சண்டை போட்டாங்க. அதனால தான் பவுல் என்ன சொன்னார்னா, பெண்கள் சபையில் பேசாமல் இருக்கணும். அந்த பிரச்சனையில் இவங்க பேசுகிறதுனால தான் இன்னும் பிரச்சனை அதிகமாகிறது. அதுதான் அங்கே பிரச்சனை. 3 முக்கியமான கருத்துக்களை இந்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், பிரசங்கத்தை குறித்து அது பேசவில்லை. 2வது, அங்கு இருந்த வாக்குவாதங்களை குறித்து அது பேசுகிறது. 3வது, பெண்கள் வாக்குவாதங்கள் காலத்தில், வாக்குவாதங்கள் வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறது. இது முன்பாக நின்று பேசுவதையோ பிரசங்கம் செய்வதையோ ஆவியின் வரங்களை பயன்படுத்துவதையோ குறித்து அல்ல. பெண்கள் நிச்சயமாக சபையில் பேசலாம். ஏனென்றால் நம்ம கலாத்தியர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், ஆணென்றுமில்லை பெண்ணென்றுமில்லை, கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம், எந்த வேறுபாடும் கிடையாது. ரொம்ப அருமையாக சொன்னீங்க பாஸ்டர். ஒரு தெளிவான பதில். நிச்சயமாக ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு பதிலை கொடுத்திருக்கும் அப்படி நான் விசுவாசிக்கின்றேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டும் தொடர்ச்சியாக படிக்கலாம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டும் சந்திப்போம். அன்பான நேயர்களே, இடைவேளைக்கு பின்பு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். பாஸ்டர், நம்மகிட்ட மீண்டும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்வியை கேட்ட நபர் என்னுடைய பெயரை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படிங்கிறத இந்த கேள்வியை வாசிக்கும் போதே நம்ம புரிந்து கொள்ளலாம். கேள்வி என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் 31வது அதிகாரம் வசனம் 6 மற்றும் 7 இருந்து தன்னுடைய கேள்வி அவங்க கேட்டிருக்கிறாங்க. நான் அந்த வசனத்தை முதலாவது வாசிக்கிறேன் பாஸ்டர். மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனங்கசந்தவர்களுக்கு திராட்சை ரசத்தையும் கொடுங்கள். அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும். இந்த வசனத்தை வாசிக்கும் போதே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. மதுபானம் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. தன்னுடைய கேள்வியை அந்த சகோதரன் கேட்டுள்ளார்கள். இதற்கான பதில் என்ன பாஸ்டர்? இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது குடிக்க கொடுங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு டாக்டர் இந்த மருந்து சாப்பிடுங்க, இந்த மாத்திரையை சாப்பிடுங்கன்னு சொல்கிற மாதிரி வேதமே அவனுக்கு மதுபானம் குடிக்க கொடுங்கப்பா, அவன் எப்படி போகிறான், மடிந்து போகிறவனாக இருக்கிறான், அவனுக்கு மதுபானம் கொடுங்க. ஒருவேளை ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறான்னா அவன் அந்த பிரச்சனையை மறக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுங்க, மதுபானத்தை குடிக்க கொடுங்கள் அப்படின்னு சொல்லுவதை போல் இந்த வசனம் நமக்கு தெரியும். ஆனால் உண்மையாகவே இந்த வசனத்தை எதற்கு சொன்னாங்க, இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இந்த கேள்வி கேட்ட நபர் கூட நிச்சயமாக மதுபானத்தை விரும்புகிற நபராக இருக்க மாட்டாங்க நான் நம்புகிறேன். ஒருவேளை இந்த பதில் மூலமாக அவருக்கு தெரிந்த யாருக்காவது மதுபானத்தை குடிக்கக்கூடாது என்று சொல்வதற்காகத்தான் இருக்கும் நான் நம்புகிறேன். முதல் வசனம், அதே அதிகாரத்தில் முதல் வசனம், ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள், அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசம். அதாவது இந்த 31ஆம் அதிகாரம் ராஜாவினுடைய தாய் ராஜாவுக்கு கொடுத்த போதனைகள் என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், 2வது வசனத்தை வாசிக்கிறேன். என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே.
அப்போ இவருங்க இந்த இந்த குமாரன் வந்துட்டு தேவனிடத்துல கேட்டு பொருத்தனை பண்ணி பெற்றுக்கொண்ட ஒரு மகன். ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. இது எல்லாமே அந்த ராஜா எப்படி இருக்கணும்னு அவங்க அம்மா சொல்லக்கூடிய ஆலோசனைகள். அதில் பெண்கள் இடத்துல சாய்ந்து போகாதே, உன்னுடைய வழியை கெடுக்கக்கூடிய காரியங்களுக்கு நீ போகாதேன்னு சொல்லிட்டு 4வது வசனம் சொல்கிறாங்க. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, லேமுவேலே அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, மதுபானம் என்ன பண்ணக்கூடாது, குடிக்கக்கூடாது, குடிக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ யார் இதை குடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 5வது வசனம் சொல்லுகிறது, மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். ரொம்ப அழகாக அந்த ராஜாவினுடைய தாய் சொல்கிறாங்க, மதுபானம் குடித்தால் நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணிடுவோமாம்மா, மறந்து போயிடுவோம். தாவீது ராஜா சொல்கிறாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். அப்போ ராஜாவாக இருக்கிறவர் நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நியாயப்பிரமாணத்தை மறந்து போகக்கூடாது. அதாவது தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், நியாயப்பிரமாணத்தை மறந்து போகக்கூடாது. இந்த மதுபானம் பண்ணுகிறதுனால நியாயப்பிரமாணம் மறந்து போயிடும். நீங்கள் மதுபானம் பண்ணுறவங்கள பாருங்கள், அவங்க எவ்வளவோ நல்லவங்களாக இருப்பாங்க பகல் நேரத்தில். மதுபானத்தை குடித்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் செய்வாங்க. அதாவது அவங்க தங்களுடைய நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து போயிடுவாங்க. அதை தான் வேதம் சொல்லுகிறது. நீ என்ன நியாயப்பிரமாணத்தை படித்திருந்தாலும், என்ன ஒழுக்க நெறிமுறைகளை வாழ்க்கையில் வைத்திருந்தாலும், இந்த மதுபானம் உன்னை அதை எல்லாவற்றையும் விட்டு வழிவிலகச் செய்யும். அந்த தாய் ராஜாவுக்கு சொல்லக்கூடிய காரியம் அதுதான், மதுபானம் குடிக்கக்கூடாது சொல்லிட்டு, நீ ராஜா தம்பி, நீ குடிக்கக்கூடாது. இதை யார் குடிக்கணும், யார் குடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மடிந்து போகிறவன். ஆங்கிலத்தில் பீப்புள் தோஸ் ஹூ ஆர் பெரிஷிங். அதாவது என்னன்னு சொன்னால், அழிந்து போகிறவங்க தான் அதை குடிப்பாங்க. இன்னைக்கு யாராவது அழிந்து போகணும்னு ஆசைப்பட்டால் தாராளமாக அந்த மதுபானத்தை குடிங்க. இந்த அம்மா சொல்லக்கூடிய ஆலோசனை ரொம்ப தெளிவான ஆலோசனை. என்ன அப்படின்னு சொன்னால், மதுபானம் குடிக்கக்கூடாது. அப்போ யார் குடிக்கிறா அப்படின்னு சொன்னால், கெட்டு போகிறவன் தான் குடிக்கிறான். அதுதான் இந்த வசனம் சொல்லக்கூடியது. இதே அதில் 31ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் குடித்து தன் குறைவையும் மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாது இருக்கட்டும். அப்போது இது கொஞ்சம் நல்லா இருக்குதே, கஷ்டப்படுறவங்க குடிக்கலாமே அப்படி சொல்ல வரல. அவங்க தன் குறைவை ஒருத்த மறந்தான்னா அவன் வாழ்க்கையில் நிறைவே என்ன பண்ண முடியாது, அடையவே முடியாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு சொல்கிறார். என்னிடத்தில் பாவம் இல்லை அப்படின்னு சொன்னால் என்னை நானே என்ன பண்ணிக்கிறேன், வஞ்சித்துக் கொள்கிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ குறைவை மறந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னால், அந்த குறைவிலிருந்து வெளியே வரவே முடியாது. மடிந்து போகிறவன் என்கிறது அழிந்து போகிறவன். மதுபானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேதம் ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை. அதே நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் 1 வசனம், திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. நீங்கள் இந்த வேதத்தில் முழுசும் வாசித்து பார்த்தா எங்கே பார்த்தாலும் இந்த மதுபானம் பண்ணுதலை குறித்து வேதம் என்ன சொல்லுன்னு சொன்னால், அது மதுபானம் குடிக்காமல் இருக்கணும்னு தான் சொல்லும். இந்த ஒரே இடத்துல தான் அவனுக்கு கொடுங்கள் அப்படின்ற மாதிரி வரும். அதுவும் என்ன காரணத்திற்காக சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், தேவனுக்கு உண்மையாக இருக்கிறவங்க பண்ணக்கூடாது, பண்ணினால் நீங்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து போவீர்கள். இதை குடிக்கிறவங்க யார், அல்லது இதை யாருக்கு தொடர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், அழிந்து போகிறவர்களுக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் தேவையில்லைன்னு அவங்க முடிவெடுத்து பண்ணிகிட்ருக்குறாங்க. தன் குறைவை நினைக்கவே கூடாது, நான் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதன் பிறகு நான் இப்படி தவறு செய்தேன் என்று நினையாது இருக்கட்டும், அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மதுபானத்தை குடிக்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த தாய் தன்னுடைய ராஜாவுக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. அதனால் எங்கேயுமே வந்துட்டு மதுபானம் குடிக்கணும்னு வேதம் சொல்லவே கிடையாது. இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு யாராவது வேதமே மதுபானத்தை குடிக்க கொடுக்குதுன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. திராட்சரசம் மதுபானம், அதில் ஒரு சின்ன கிளாரிட்டி வேணும் நமக்கு. வேதம் திராட்சரசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம அதை மதுபானம்னு நிறைய நேரத்தில் எடுத்துக்கொள்கிறோம். இந்த ஆல்கஹால், கிரேப் ஜூஸ், அதுக்கு வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவே திராட்சரசம் குடித்தாரு, இயேசு கிறிஸ்துவே மதுபானம் குடிச்சாருன்னு சொல்கிற கூட்டமெல்லாம் இருக்குது. முதல் அற்புதமே திராட்சரசம் தான். ஆமாம், அதனால் அந்த அன்ஃபர்மெண்டட் அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புளிப்புள்ளது புளிப்பில்லாதது அப்படின்றத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மதுபானம் என்பது தேவனால் ஒருபோதும் யாருக்கும் குடிக்கணும்னு சொல்லி அனுமதிக்கவே இல்லை. அதுதான் இந்த வேதம் சொல்லக்கூடியது. ரொம்ப அருமையாக நல்ல ஒரு பதிலை சொன்னீங்க பாஸ்டர். நிச்சயமாக நிறைய மக்கள் சொல்லுவாங்க, தங்களுடைய வேலை களைப்பை மறந்து போகணும்,
குடும்பத்தில் சண்டை போட்டுட்டு அந்த குடும்பத்தினுடைய சண்டைகள் மறந்து போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் குடிக்கிறோம், குடிச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஏன் நம்மளுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய சில நபர்கள் கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த வசனம் சொல்கிறது மாதிரி நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுடைய கஷ்டத்தை மறந்து நிம்மதியாக இருக்கிறதுக்காக நாங்கள் செய்கிறோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேதத்துலேருந்து நல்ல ஒரு பதிலாக சொன்னீங்க. அது எவ்வளவு கஷ்டம் தான் இருந்தாலும் சரி, எவ்வளோ வருத்தங்கள் இருந்தாலும் சரி, நித்திய ஜீவன் வேணும் அப்படின்னு நினச்சா குடிக்கக்கூடாது. ஆமாம், இந்த நிகழ்ச்சியை துவங்கும் போது நீங்கள் சொன்னீங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னு. கஷ்டமாக இருக்குது, அதை மறக்கணும்னு நினைக்கிறவங்க மதுபானத்துக்கிட்ட போகக்கூடாது, ஆண்டவர்கிட்ட போனால் போதும். சரி பாஸ்டர், நல்ல ஒரு பதிலை நீங்கள் சொன்னீங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டும் தொடர்ச்சியாக படிக்கலாம். அன்பான நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ச்சியாக படிப்போம். அன்பான நேயர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். வாங்க தொடர்ச்சியாக படிக்கலாம். பாஸ்டர், இந்த நேரத்திலும் நல்ல ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு கேள்வியை சகோதரி சோனியா அப்படிங்கிற ஒரு நபர் நம்மகிட்ட கேட்டிருக்கிறாங்க. கேள்வி என்ன அப்படின்னா, அரசாங்கத்தின் கட்டளைகளை, அதாவது அரசாங்க சட்டங்களை மீறுவது பாவமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. பாஸ்டர், இதை குறித்து வேதம் என்ன சொல்லுது? அதாவது கிறிஸ்தவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு தேசப்பற்று இருக்காது. கிறிஸ்தவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு வேதம் சொல்லக்கூடியது தான் சட்டம், அரசாங்கம் சொல்லக்கூடிய சட்டங்களை அவர்கள் மதிக்க மாட்டார்கள். அவர்கள் தங்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை முறையையும் இதுதான் தாங்கள் வாழ வேண்டிய பாதை என்றும் தனியாக வகுத்து கொள்வார்கள் அப்படின்னா மற்றவர்கள் நினைக்கிறாங்க. வேதாகமத்தில் எங்கேயுமே நீங்கள் அரசாங்கத்திற்கு கீழ்ப்படியக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லலை. ஒரு சில வசனங்களை இந்த நாளில் நம்ம வாசித்து பார்க்கலாமே. ரோமர் 13ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால், அந்த 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதைப் போலவே அரசாங்க சட்டத்திட்டத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை அழகாக சொல்லியிருப்பார். ஒரு சில வசனங்களை நம்ம அந்த அதிகாரத்திலிருந்து தியானிக்கலாம். 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஆண்டவர் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே சொல்லிட்டார், மேலான அதிகாரம் அப்படின்னா அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், அரசு அதிகாரிகள் சொல்லக்கூடியதற்கு கீழ்ப்படிய வேண்டும். வேதம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஏனென்றால் என்ன காரணத்திற்காகவென்றால், தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தை இப்படி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சில அதிகாரங்களை அனுமதித்திருக்கிறார். ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு அணு கூட அசையாது. சாத்தான் நம்ம இடத்துல வர வேண்டும் என்று சொன்னாலும், நம்மை உபத்திரவப்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும், இந்த உலகத்தில் எந்த துன்பங்களை கொண்டு வர வேண்டும் என்றாலும் ஆண்டவரிடத்திலே அவன் அனுமதி கேட்கிறதை யோபுவினுடைய எடுத்துக்காட்டின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். எந்த அதிகாரம் வருவதாக இருந்தாலும் அந்த அதிகாரம் ஆண்டவரால் வந்தது என்று சொல்லி இங்கு வசனம் நமக்கு சொல்லுது. அப்போ முதலாவது கருத்து நம்ம மனசில் என்ன வச்சுக்கணும்னா, நாம் சட்டத்திட்டங்கள், அரசு சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். 2வது வசனம் சொல்லுது பாருங்களேன், ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான், அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வருவித்துக் கொள்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், அழகாக சொல்கிறார், நீங்கள் அரசாங்கத்துக்கு எதிர்த்து நின்னீங்கன்னா யாருக்கு எதிர்த்து நிற்கிறீங்களாமா? தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். அப்போது இன்றைக்கி ஒரு வேளை உலகம் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம், ஆனால் கிறிஸ்தவர்கள் தவறாக புரிந்து கொண்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மளை அரசாங்கத்தை மீறி நடக்க சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்பது தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு சமம். ஒருவேளை நீங்கள் அரசாங்கத்திற்கு எதிர்த்து நின்றால் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று இங்கே வசனம் சொல்லுது. 3வது வசனம் ரொம்ப அழகான வசனம், மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். நிறைய நேரத்தில் சொல்கிறாங்க, இந்த அரசாங்கம் எங்களுக்கு என்ன செய்கிறது, இந்த அரசாங்கம் தவறாக இருக்கிறது, நாங்கள் ஏன் அது கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு. இங்கே வசனம் சொல்லுது, அவங்க நற்கிரியைக்கல்ல துர்க்கிரியைக்கே இருக்கட்டும், ஆனால் நீங்கள் நன்மை செய்யுங்க, நீங்கள் கீழ்ப்படிந்துருங்க, உங்களால் புகழ்ச்சி உண்டாகணும், தேவனுக்கு புகழ்ச்சி உண்டாகணும். இன்னும் அந்த வசனத்தை எல்லாம் தொடர்ச்சியாக நம்ம வாசிக்கும் பொழுது நாம் கீழ்ப்படியாமல் போனோம்னா 5வது வசனம் சொல்கிறது, ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். அரசு சட்டம் இதை மீறினா நமக்கு தண்டனை கொடுத்துருவோன்னு பயந்து கீழ்ப்படியக்கூடாதாம்மா. மனசாட்சி, நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கு ஒரு சட்டம் கொடுத்துருக்குறாங்க,
எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, எனக்கு என்று ஒரு அரசு இருக்கிறது. அந்த அரசு சட்டத்தை நான் எப்படி மீறி நடக்க முடியும்? கிறிஸ்தவர்கள் அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போகணும். நான் ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு நாள் நியூ இயருடைய சர்வீஸ் முடிச்சுட்டு நானும் சபை விசுவாசி ஒருத்தரும் பைக்கில் போயிட்டுருக்குறோம். அவர் ஓட்டுறாரு, நான் பின்னாடி உட்காந்து போயிட்டுருக்கிறேன். அன்றைக்கி 4 இடத்துல சர்வீஸ் நடத்தினோம். அப்போ நாங்கள் அவசரத்தில் போகும்போது ஹெல்மெட்டை மறந்து வச்சுட்டு போயிட்டோம். நியூ இயர் ஈவினிங் அப்படின்றதுனால போலீஸ் வந்துட்டு நிறையா வாலிப பிள்ளைகள் தவறாக மதுபானத்தை எல்லாம் குடிச்சிட்டு ஓட்டுவாங்க. நிறைய இடத்துல இருந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் போகும்போது நாங்கள் 2 பேருமே கொஞ்சம் வயது சிறியவர்களாக இருந்தனால எங்களையும் நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்டு கேட்கும்போது நாங்கள் இந்த மாதிரி சர்ச் நடத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சார் நீங்களே ஹெல்மெட் போடாமல் வரலாமா? அப்போது உலகத்தினுடைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், நாம் சட்டத்திட்டங்களை கடைபிடித்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா கிறிஸ்தவர்கள் சட்டத்திற்கு மதித்து நடப்பார்கள் அப்படின்னு அந்த நபர் நினச்சதுனால தான் என்னை பார்த்து அப்படி கேட்டார். வசனம் அதான் சொல்லுது, கிறிஸ்தவர்களுக்கு மனசாட்சி என்று ஒன்று இருக்கிறது, அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேனே, 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் சொன்னதில் ஒரு சிலருக்கு கொஞ்சம் என்னடா அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய சொல்லி வசனம் சொல்லுதேன்னு யோசிச்சா, அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணும். ஆனால் யார் நிமித்தம் என்று சொன்னால் கர்த்தர் நிமித்தம். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆனால் எந்த இடத்துலையுமே ஆண்டவருக்கு மீறி நம்ம சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லலை. வசனம் சொல்லுது என்ன சொன்னால், கர்த்தர் நிமித்தம் நீங்கள் யாவற்றிற்கும் கீழ்ப்படியுங்கள். ஒருவேளை ஒரு கான்ட்ரவர்சி வருது, தேவனுடைய சட்டத்திற்கும் அரசாங்கத்தினுடைய சட்டத்திற்கும் எதிர்மறையான ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஏற்படுகிறது. இதில் இதை செஞ்சால் அதை மீறிடுவோம், அதை செஞ்சால் இதை மீறிடுவோம். அப்படி ஒரு நிலைமை வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம், இங்கு பேதுருவினுடைய வார்த்தை. இங்கே அவருக்கும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது. தேவனுடைய சட்டத்திற்கும் மனுஷங்க போட்ட சட்டத்திற்கும் எதிரடையான ஒரு அனுபவம். 29வது வசனம், அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது. அந்த கான்ட்ரடிக்ஷன் வரும்போது அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், அந்த சட்டத்திற்கல்ல தேவனுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படியணும். ஆனால் கான்ட்ரடிக்ஷன் வராமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம அரசாங்கத்தினுடைய சட்டத்திற்கு என்ன பண்ணி தான் ஆகணும்னு சொன்னால் கீழ்ப்படிந்து தான் ஆகணும். நல்ல ஒரு பதிலாக அருமையாக சொன்னீங்க பாஸ்டர். இயேசு கிறிஸ்துவும் பேதுருட்ட சொல்லும்போது, உயிரோடு இருக்கிற காலத்தில் கூட ராயனுக்குள்ளதே ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்குன்னு சொல்லியிருந்தார். நீங்கள் சொன்ன மாதிரி தேவனுடைய கற்பனைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராத எல்லா சட்டத்திட்டங்களும் நம்ம என்ன செய்யணும், நிச்சயமாக நாம் கடைபிடிக்கணும். உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் சொன்னீங்க, அதுதான் தேவன் சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு மாதிரியாக இருக்கிறீர்கள். என் பாஸ்டர் நீங்களே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அவங்களுக்கு மாதிரியாக இருக்கணும். அது ஆவிக்குரிய இதில் மட்டும் கிடையாது, சட்டத்தை கடைபிடிப்பதில் நாம் என்ன செய்யணும், அவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று நல்ல ஒரு கருத்தை சொன்னீங்க. நிச்சயமாக இந்த கருத்து எல்லோருக்கும் பிரயோஜனமாக அமையும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எங்களோடு இணைந்திருந்து வேதாந்தத்தில் நல்ல ஒரு பதிலை கொடுத்ததற்காக ரொம்ப நன்றி பாஸ்டர். தேவன் உங்களையும் உங்களுடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பான நேயர்களே, ஒருவேளை இதே போல் அநேக கேள்விகள் உங்களிடத்தில் இருக்கும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பதிலை கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்கள் கேள்விகள் எல்லாவற்றிற்கும் நல்ல ஒரு பதிலை கொடுப்பார். ஆமென்.